வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகைன் நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸோட இன்னொரு எபிசோட்ல கேட்ச் அப் பண்றோம். இந்த எபிசோட்ல நம்ம ஃபோர்த் லா ஆஃப் பிஹேவியரல் சேஞ்ச், அதாவது ஹவு டு மேக் அ ஹேபிட் சாட்டிஸ்ஃபையிங், இதை வந்துட்டு எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு ஹேபிட்டை வேணுங்கிற ஹேபிட்டை கிரியேட் பண்ண முடியும், அதே மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற ஹேபிட்டை எப்படி பிரேக் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இப்போ நம்ம ஒரு ஹேபிட்டை டே டு டே லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணா அது கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் தந்தாதான் நமக்கு ஓகே இது பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட் வரும். நம்ம அதை திருப்பி கண்டினியூஸா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ப்ளஷரை இல்லை அந்த ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கிரியேட் பண்றதுக்கு ஒரு 4 டெக்னிக்ஸ் இந்த லால எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, டெக்னிக் என்னன்னா யூசிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம், நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, பேட் ஹேபிட்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். ஸ்மோக் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஜங்க் ஃபுட்டு பயங்கரமா சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே நீங்க சாப்பிட்டு நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதே உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மைண்ட், இப்போ ஸ்மோக் பண்றப்போ ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றப்போ உடனே உங்களோட டோப்பமின் அப்படியே உங்களுக்கு ரிவார்ட் பண்ணும். ஓ செமையா இருக்குப்பா அந்த ஃபீலிங் அப்படின்னு. எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஹிட் பண்றதுனால தான் நம்ம வந்துட்டு அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஈஸியா ஃபாலோ பண்ண முடியுது. இதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அதை நம்ம வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஹேபிட்ஸ் கூட நம்ம கம்பைன் பண்ணணும்னா நம்மளாலையும் ஒரு புது ஹேபிட்டை ப்ளஷரபுளாக என்ஜாய் பண்ணக்கூடிய விதமாக கிரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்துட்டு ஹெல்தி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜிம்முக்கு போகணும், உடம்ப ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன்னா, ஓகே நான் வந்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவேன், இல்லை 15 days ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சோடனே அந்த 2 weeks ஒன்ஸ் வந்துட்டு நான் செம்மையாக ஒரு நல்ல மசாஜ், ஹோல் பாடி மசாஜ் வந்துட்டு புக் பண்ணி நான் வந்துட்டு என்னோட பாடியை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மசாஜுங்கிறது வந்துட்டு ஒரு நம்மளோட கோல், அதுலேருந்து டீவியேட் ஆகல. எதுவும் நம்ம வந்துட்டு ஓகே 2 வாரம் நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன், பயங்கரமான சீட் மீல் எடுக்க போகிறேன்னு சொல்லி நமக்கு போல. அதுவும் நம்மளோட பாடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, நம்மளோட கோலோட அலைண்டாக இருக்குது. அதே மாதிரி அது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஷரபுளான ஒரு லக்ஸரியான ஒரு விஷயம் தான் இல்லையா மசாஜ்லாம். ஸோ அது வந்துட்டு நம்மளை அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். இப்போ செகண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் டூயிங் நத்திங் என்ஜாயபிள். அதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு கெட்ட விஷயம் வந்துட்டு பண்ணலை அப்படின்னா அதை வந்துட்டு என்ஜாயபிளாக எப்படி மாற்றுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறது வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ரெகுலரான ஒரு ஹேபிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கரெக்டான டிசைசிவ் மூமெண்ட்டில் அந்த நொடியில் ஸ்மோக் பண்ணலாம் வேண்டாங்கிற 2 சாய்ஸஸ் இருக்கும். இப்போ பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு உடனே அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படியே அந்த லூப்பில் மாட்டிப்பான் ஸ்மோக் பண்ணுற ஐடென்டிட்டியில். இது ஓகே நான் இப்போ ஸ்மோக் பண்ணலப்பா, இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து நான் வெளியில் போகிறப்போ ஓகே நான் ஃபோனு பர்ஸ்லாம் வீட்டில் வச்சுட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு வெளில போய் என்னோடய வேலையை மட்டும் முடிச்சுட்டு நான் வருவேன். இல்லைனா நான் இப்போ எந்த கடையிலையும் நிப்பாட்ட மாட்டேன். இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு எதுவுமே பண்ணாமல் இருந்து நம்ம ஒதுங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்வியஸாக அதுக்குள்ளே ஒரு ட்ரிகர் கியூ எதுவுமே கிடைக்காது இல்லையா? இப்போ ஒரு டீ கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஸ்மோக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிகர் கிடைக்கும். ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அங்கே என்னப்போ புது டிஷ் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ண தோணும். இப்போ அது எதுவுமே பண்ணாமல் நம்மளோட ஒரு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸஸை மேக் பண்ணிட்டு நமக்கு அந்த ஒரு கரண்டான அந்த டிசைசிவ் மூமெண்ட்ல நல்ல சாய்ஸஸை மேக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஒரு ஹேபிட் ரொம்ப ப்ளஷரபுளாக இருக்கும். அதுவும் எப்படி நம்மளால கிரியேட் பண்ண முடியும்னா, நம்ம இதை அந்த விஷயம் பண்ணலைன்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்மோக் பண்ணல அப்படின்னா எனக்கு ஒரு 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 சிகரெட் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் 2-3 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதத்துக்கு நான் இவ்வளோ ரூபா ஸ்மோக் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறேன், அது பண்ணலான்னு எனக்கு அவ்வளோதான் நான் சேவ் பண்ணுவேன். அதை நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ ஒரு 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 சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேயோ ஒரு எஃப்டிலேயோ போட்டு வச்சேன்னா அது எனக்கு ஒரு ஒரு லாங் டேர்மில் எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு அந்த ஹேபிட்டை தவிர்க்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு என்னடா அப்படின்னு இருக்காது. சரி இதை நம்ம இப்போதைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு லாங் டேர்மில் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிற ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அகெயின் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளால் அந்த ஹேபிட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். 3வது டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிட் ட்ராக்கர் யூஸ் பண்ணுறது தான். அதாவது இப்போ நமக்கு ஒரு புது ஹேபிட்டை கிரியேட் பண்ணுறோம்னு நினச்சிக்கோங்களேன், அது வந்துட்டு ஒரு கேலண்டரில் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஓகே டெய்லி நான் வந்துட்டு இந்த ஹேபிட்டை நான் பண்ணுறேன், பண்ணின நாள்லாம் ஒரு கிராஸ் மார்க் போட்டு இருந்தேன்னா அது ஒரு ஸ்டீக் மாதிரி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வாரம் அந்த ஸ்டீக்கு, 10 நாள் ஸ்டீக்கு, 30 நாள் ஸ்டீக்குன்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த விஷுவல் மெஷர் வந்துட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணும். சரி நம்ம வந்துட்டு எப்படியாவது இந்த ஹேபிட்டை இன்னைக்கு ஒரு 3 நாள் பண்ணிட்டோம், இன்னைக்கு எப்படியாவது பண்ணிடுவோம், நம்ம எதுக்கு போட்டு பிரேக் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷுவல் மெஷர் இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக அதை ஃபாலோ பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுட்டே இருக்க உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பண்ணுற போது ஒரு புது ஐடென்டிட்டி,
நீங்கள் ஒரு புது ஐடென்டிட்டி, ஒரு ஹேபிட் புதுசாக நமக்கு ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டியும் ஒரு பாயிண்டில் மாறும். அந்த புது ஐடென்டிட்டிக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ்லாம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த மோட்டிவேஷனும் தேவையில்லை. நம்மளோட ஐடென்டிட்டியே அந்த டிசைர்டு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். ஸோ நம்ம கண்டினியூ பண்ண முடியும் ஈஸியாக. 4வது டெக்னிக் என்ன அப்படின்னா, நெவர் மிஸ் ட்வைஸ். அதாவது இப்போ ஓகே, ஒரு ஸ்டீக் மெயின்டைன் பண்ணுறோம், நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், நான் ஹெல்த்தியாகணும்னு நினைக்கிறேன், டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் மிஸ் ஆனால் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால மிஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, நான் அது வந்துட்டு அக்செப்டபிள். ஆனால் அது அடுத்த நாள் கண்டினியூ ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஒரு நல்லா எந்த ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கண்டினியூஸாக 2 days நம்ம வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டாப் பண்ணால் அந்த ஸ்டாப்பிங்கே ஒரு புது ஹேபிட் ஆயிரும். ஓகே, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கும். நம்மளால முடியுதோ முடியலையோ, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அந்த ஹேபிட்டை நம்ம லைட்டாக ஒரு 5 minutes 2 minutes ஜஸ்ட் ஷோ அப் பண்ணாலே போதும். இப்போ ஜிம்முக்கு வந்துட்டு எனக்கு போக முடியல, ஓகே ஃபுல்லாக போக முடியல, எனக்கு வந்துட்டு எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஒதுக்கி உள்ளே போய் நான் அட்லீஸ்ட் ஒரு 4 புஷ்அப்ஸு, ஒரு 10 புஷ்அப், ஒரு 10 ஸ்குவாட் மட்டும் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒர்க் அவுட்டுமே மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. இன்னொன்று எங்கே போனாலும் நம்மளால பண்ண முடியும் இல்லையா, ட்ரெயின் பண்ண முடியும். அதே மாதிரி எங்கே போனாலும் நம்மளால ஹெல்த்தியாகவும் சாப்பிட முடியும். ஹேபிட் அந்த சாய்ஸஸை வந்துட்டு நல்லா பவர்ஃபுல்லாக மேக் பண்ணி நம்மளோட லாங் டேர்ம் கோலுக்கு வந்துட்டு நம்மளோட ஹேபிட் அலைனாக இருக்கிற மாதிரி, நம்ம ஆக்ஷன்ஸ் அலைனாக இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக அந்த ஹேபிட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு புது ஹேபிட்டை கிரியேட் பண்ண முடியும். அதாவது ப்ளஷரபிளாக ஒரு ஹேபிட்டை சாட்டிஸ்ஃபைங்காக நமக்கு ஷோ கேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதோட இன்வர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணி ஒரு ஹேபிட்டை வந்துட்டு அன்சாட்டிஸ்ஃபைங்காக ஆக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஹேபிட் நம்ம உடனே பண்ணுறோம், இன்ஸ்டண்ட்டாக ரிவார்டு கிடச்சதுன்னா அந்த ஹேபிட்டை நம்ம திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். இது அந்த ஹேபிட் வந்துட்டு நமக்கு உடனே ஒரு 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 அன்சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருதுன்னா சரி இது எதுக்குறா போட்டு பண்ணிட்டு நம்ம சும்மாவே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணுறோம்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், சூஸ் அன் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டு இங்கே பாருப்பா ஒரு ஹேபிட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட வேண்டியதான். நான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஹேபிட்டை நான் பண்ணுவேன், பண்ணலைன்னா நான் உனக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி நான் பண்ணாதப்போ நான் உனக்கு 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ தந்துடுவேன் அப்படின்னு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த பர்சன் ரொம்ப அக்கௌண்டபிளாக இருக்கணும், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு கேட்பாங்க என்னப்பா நீ பண்ணியா பண்ணலையா. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கலாம். ஏமாத்துறது வந்துட்டு பெரிய விஷயமா இருக்காது. சரி இன்னைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு உங்களை நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஆனால் இன்னொரு பர்சன் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்டபிலிட்டி ஹோல்டு பண்ணியிருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஐயோ நம்ம போய் ஒவ்வொரு வாட்டியும் காரணம் சொல்லிட்டு இருக்கோமே, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இதுக்கு நம்ம இந்த ஹேபிட்டை பண்ணிகிட்டே போயிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சாய்ஸை மேக் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் இந்த 4th law, how to make it satisfying. இந்த ஒரு 4 லா வந்துட்டு நம்ம இப்போ பார்த்து முடிச்சுட்டு ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எபிசோட் இருக்கு. அந்த 3 எபிசோட் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாக்டிக்ஸ் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹேபிட்டை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ரொம்ப யூனிக். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுமே சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவு அந்த தாக்கம் ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே.